ஒரு விஷயத்தை ஒத்துட்டு சொல்கிறீங்க, அதை அவர்கிட்ட சம்மதம் வாங்கணும். அவர் சம்மதிப்பாரா மாட்டாரான்னு தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை என்ன பண்ணணும்னாக்கா, நீங்கள் அதை பேசி முடிச்சுட்டு செய்வோமா அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் ஆமான்னு தலையாட்டணும். செய்வோமா அப்படின்னு தலையாட்டு அந்த மாதிரி பேசி பாருங்க. இதில் இருக்கிறவங்க தன்னை அறியாமலே அக்செப்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிறைய. உளவியல் ரீதியாக அவங்களும் அதை காட்படுவாங்க. தலையசைப்ப தன்னை அறியாமலே ஓகே செய்வோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அக்செப்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி சில பேருக்கு பாருங்கள் மறதி இருக்கும். இந்த வீட்டை பூட்டிட்டோமா, இல்லை பேக் ஷாட் எடுத்துட்டோமா, அந்த ஓசிடி கேஸ் சில பேர் வருவாங்க. இவங்க நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இந்த மாதிரி லாக் பண்ணும்போது வித்தியாசமாக ஏதாவது சொல்லி பாருங்க. அதாவது நான் பூட்டிட்டேன் இல்லை அப்படின்னாக்க ஏதோ ஒரு வித்தியாசமாக ஒரு வார்த்தையை நீ நினைவுச்சிட்டிங்கன்னா, பூட்டிட்டோமா இல்லைங்கிற சந்தேகம் வரும்போது உங்களுக்கு அந்த வார்த்தை நினைவுக்கு வரும். அந்த வார்த்தையும் சம்மதம் இல்லாமல் சொன்னோம், பூட்டிட்டேன் அப்படின்னு வரும். இது ஓசிடி கேஸுக்கு பொருந்தாது. மற்ற சாதாரணமாக மறக்கும் போது இதை நினைச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியும். அதே மாதிரி சில பேர் இன்டர்வியூ போகும்போது ஃபர்ஸ்ட் ஆளாக போங்க, இல்லைன்னா கடைசி ஆளாக போங்க. அவங்க உங்களை கவனிப்பாங்க. முதல் ஆளாகவும் கவனிப்பாங்க, கடைசி ஆளையும் அவங்க நினைவில் இருக்கும். சில பேர் மொத்தம் பதில் சொல்லணும், எதை சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க, அப்படியே அமைதியாக கொண்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் நீங்களோட கண்ணையே பார்த்துட்டே இருங்க. அமைதியாக வேறு நீங்களும் பதில் பேசுங்க, அமைதியாக அவங்களோட கண்கள் மட்டும் பார்த்துட்டே இருங்க. அவங்களோட மேக்ஸிமம் உண்மை சொல்லதான் வாய்ப்பு இருக்கும். இதை மாதிரி சில சைக்காலஜி டிப்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணினா நீங்களும் மற்றவங்களோட மனசை புரிஞ்சுக்கலாம்.